ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அரோரா விசஸ் எஃப்ஜே ரெண்டு பேருக்கும் சரியான ஃபைட். அரோரா பாயிண்ட் செம்மையா இருந்தது, தெளிவா வந்து பாயிண்ட பிடிச்சி அடிச்சாங்க. எஃப்ஜே வால பேசவே முடியல. எஃப்ஜே எங்கெங்கயோ போயிட்டு டைவர்ட் ஆகிறான். இதுல வேற அவர் வந்து அடுத்த வாரம் கேப்டன் ஆயிட்டனா வந்து நீ இப்படி என்கிட்ட சண்டை போடுவோமா அப்படின்னு தான் சொல்றாப்ல. நீ முதல்ல வீட்டுல இருப்பியானே தெரியல, அதுக்குள்ள வந்து அடுத்த வாரம் கேப்டன் நிலைமைக்கு யோசிக்கிறேன். சோ அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. சரி, அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தது, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாத்தலாமா? அதே முன்னாடி சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரோரா கிட்ட வந்து எஃப்ஜே வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுறான். இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வந்து நம்ம அரோரா அவர்கள் வந்து எஃப்ஜே சொல்லியிருந்தாங்க போல. சோ அதுக்கு ஏன் என்ன எதுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் வாக்குவாதம் போயிருக்கு. சோ அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நீ டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல நாங்க சொல்ல, ஏன் டீமை விட்டு கொடுத்துட்டு போன, அதாவது அவன் டீம்ல இருந்து வெளியே போறோம்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஓகேவா? அதை வந்து நம்மளுக்கு எபிசோட்ல காமிச்சிருக்க மாட்டாங்க, லைவ்ல வந்தது. அதாவது அந்த டாஸ்க் ஸ்டிக் டவுன் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு பிக் பாஸ். ஓகேவா? அந்த ஸ்டிக்கர் கரெக்டா ஒட்டலன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அது எபிசோட்ல வரல, எபிசோட் பார்த்தவங்களுக்கு அது புரியாது. பட் ஆனா இது வந்து இதுல நடந்தது, லைவ்ல வந்து எல்லாருமே வந்து பார்த்தோம். ஓகேவா? சோ அந்த விஷயம் தான் நீங்க வந்து அரோரா எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. கோவத்துல எதுக்கு டீமை விட்டு போன அப்படின்ற மாதிரி தான் எங்க கான்வர்சேஷனே போகுது. உடனே அரோரா இன்னொரு மேட்டர் சொன்னாங்க. விக்கல் சுக்ரமன் தானே கேட்டாரு, என்கிட்ட எதுக்கு எகிரின் வர அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது நம்ம எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட எகிரின் போவாப்ல, இந்த மாதிரி யாரெல்லாம் வீக்கரா ஒரு தோன்றோ அவங்க கிட்ட மட்டும் எகிரின் போவாப்ல. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ரூடா பிஹேவ் பண்றாங்க, யாராவது வந்து பாயிண்ட் பிடிச்சி பேசிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம கிட்ட எகிரின் வந்தாங்கன்னா சண்டை போடுற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டாப்ல. யாரை வந்து ஈஸியா அடிக்க முடியுமோ அவங்க கிட்ட மட்டும் தான் எஃப்ஜே போவாப்ல. சோ அப்படி போய் தான் இப்ப அரோரா கிட்ட வந்து நோஸ் கட் வாங்கிட்டு வந்தாப்ல. அரோராவோட பாயிண்ட்ஸ் டே பை டே வந்து கரெக்டா கிளாரிட்டியா கிளியரா இருக்கு. சோ அரோரா நல்லாவே கேம் ஆடுறாங்க, நல்லா புரிதல் இருக்குன்னு எனக்கு புரியுது மக்களே. சோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம எஃப்ஜே வந்து இங்க ஒரு வார்த்தையை விடுறாப்ல. கத்தாத கத்தாத பயமா இருக்கு, நான் எங்க திரும்பி கேப்டன் தலைய ஆயிட்டேனா நீ வந்து அந்த வீக்கம் வந்து கத்துவியோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஜே இங்க சொல்றான். நடிக்காதரா, நீ மறுபடியும் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுல பண்ற ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்கா, எல்லா பொண்ணும் கிட்டே ஒரு மாதிரி கேம் ஆடுறா. இப்போ வியன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆதிரி கூட பேச்சப் ஆயிட்டாப்ல. அதாவது ஆதிரி வந்து சாப்பிடற வரைக்கும் இவரை வெயிட் பண்ணி சாப்பிடறாரு மறுபடியும் பழைய மாதிரி. அப்ப நீ எல்லா பொண்ணுலையும் யூஸ் பண்ணது உண்மைதான், நீங்க ஓப்பனா தெரியுது. நீ எல்லாத்துலயும் வந்து இந்த விஜய் பார்வையில பாயிண்ட் பிடிச்சி பேசும்போது நம்மள வந்து ஓ கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசுறான்றோம். பட் அரோரா கிட்ட பாயிண்ட் பிடிச்சவனால பேசவே முடியல, ஏன்னா நீ பண்ணது தப்பு இல்ல, அங்க வந்து நீ ஒத்துந்தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து இவர் அடுத்த வாரம் வேற தலையாவர் வேற கனவு காணிட்டு இருக்காரு போல இவரு. அந்த மாதிரி தான் மக்கள் இருக்கு எஃப்ஜே பண்ணலாம் பார்த்தா. சோ நெக்ஸ்ட் வந்து அரோரா ஒரு பாயிண்ட கிளியரா சொன்னாங்க. உன்னோட அக்ரஷன்ல நீ எகிரிட்டு வர, இது என்னோட ஒப்பீனியனு. ஓகேவா? நீ எகிரிட்டு வர மாதிரி எனக்கு தோணுதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க அரோரா கிளாரிட்டியா போட்டு உடைச்சாங்க. உண்மையிலே அரோரா வந்து செம கிளாரிட்டியா சொன்னாங்க. ஓகேவா? ஆனா எஃப்ஜே வந்து எல்லாரும் எகிரின் தான் போவான். ஓகேவா? கோவத்துல. சோ அதை இங்க மீன் பண்ணி கரெக்டா பேச பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அரோரா ஒரு மேட்டர் சொன்னாங்க. நீ பண்றது பச்சையா தெரியுதுடா, நீ இப்படிதான் பண்ற, நீ எகிரின் தான் வர, உனக்கு கோவம் வந்தா நீ எகிரின் தான் வர அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பச்சையா தெரியுதுடான்னு உடனே எஃப்ஜேவும் நீ பண்றது கூட தான் பச்சையா தெரியுது அப்படின்ற மாதிரி பாயிண்டே இல்லாம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் இங்க அரோரா வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து வச்சதை பார்க்க முடிஞ்சது. உன்னை ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா அவங்களை எப்படி புட் டவுன் பண்ணலாம் அப்படின்றதுதான் நீ பாக்குற அப்படின்ற மாதிரி அரோரா அங்க ஓப்பனா சொன்னாங்க. இது வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. அதாவது நம்ம எஃப்ஜே வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு ஆப்போசிட்ல பேசினான்னு வச்சுங்களேன், உடனே வந்து அவங்களை வந்து புட் டவுன் பண்ற மாதிரி நீ அதெல்லாம் பண்ண, நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வருவான். சோ அதை வந்து இங்க ஓப்பனா அடிச்சதை பார்க்க முடிஞ்சது. சோ அரோரோட பாயிண்ட் வந்து கிளாரிட்டியா கிளியரா இருந்தது. ஓகேவா? இங்க எஃப்ஜே வால பேச முடியாம கம்னு இருந்தா எஃப்ஜே தான் வந்து இங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்குதா பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை கானா வினோத்தா இருக்குமோன்ற ஒரு டவுட் இருக்கு மக்களே. டவுட் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, லைவ்ல வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா கானா வினோத் வந்து நம்ம கேப்டன்சி போட்டியில பங்கேற்றிருக்க மாட்டாரு. சோ அது எந்த பேஸ்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, அது அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.